காலைதோறும் புதியவை. பெருமை பொறாமை. ஜூன் 14. உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் 27:4. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆள ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் முறையிட்டார்கள். சவுல் காணாமல் போன கழுதையை தேடிச் சென்ற போது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுல் திரும்பி ஊருக்கு வந்தபோது சவுலின் சிறிய தகப்பன் ஆவலோடு சாமுவேல் உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டான். அதற்கு சவுல் கழுதைகள் அகப்பட்ட விஷயத்தை மட்டுமே சொன்னார். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவன் சிறிய தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுலின் தாழ்மையான குணமாக இருக்கலாம், அல்லது அவன் தான் ராஜாவாவதை விரும்பாமல் இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாவிட்டால் நடக்குமா என்ற சந்தேகமும் இருக்கலாம். எப்படி ஆயினும் சவுலுக்கு தன் சிறிய தகப்பனிடம் அதை பற்றி கூறுவதற்கு சரியான தருணம் இன்னும் வரவில்லை என்பது மட்டும் நன்றாக தெரிந்திருந்தது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பிறரிடத்தில் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். ஆனாலும் சில நபர்கள் காரியம் கைகூடி வரும் முன்னே அதை பெருமையாக உளறி விடுகிறார்கள். அதனால் பிறரின் பொறாமைக்கு ஆளாகுகிறார்கள். நாம் அனுபவிக்கும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எப்போதும் பிறரிடம் விளம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. அது மற்றவர்கள் மனதில் பொறாமை குணத்தை தூண்டும். ஒரு காரியம் நடந்தேறும் முன் அதை வெளியே சொல்வோம் என்றால் தந்திரமாய் அது நடக்காமல் தடுத்து விடவும் வாய்ப்பு உண்டு. தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. நீதிமொழிகள் 27:1. பவுல் இயேசுவை குறித்து ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்த போது யூதர்கள் அநேகர் இவர்களை பின்பற்றினார்கள். பொறாமை கொண்ட பிற யூதர்கள் பவுலின் வார்த்தைகளுக்கு எதிரடையாய் பேசி அவர்களை பின்தங்க வைத்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்போஸ்தலர் 13:45. ஜெபம். தேவனே, எங்களை குறித்து பெருமையாய் பேசாமல் தருணம் அறிந்து பேசுகிற நாவை எங்களுக்கு தாரும். ஆமேன்.